வணக்கம் மக்களே, இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோல இந்த வாரம் மக்கள் யாரை பார்த்து வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்றாங்கன்னு அன்அபிஷியல் ஓட்டிங் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம கம்யூனிட்டி டேப்ல மக்கள் ஓட் போட்டிருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அன்அபிஷியல் வந்தோம் அப்படின்னா வழக்கம் போல டாப்ல லீட் பண்றாங்க திவ்யா. 1,19,000 ஓட்டுல இருக்கிறாங்க. இப்படி 13 பேர் நாமினேஷன்ல வந்ததுனால ஓட்டு கம்மியா இருக்கா, இல்லைனா இந்த சீசனை பொறுத்தவரை மக்களுக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கா, நிறைய பேருக்கு பிடிக்கலையா? ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி டாப்பில் டைட்டில் வின்னர் ரேஸில் இருக்கவங்க ரொம்ப முன்னாடி இருப்பாங்க. இது செகண்ட் லெவலில் இருக்கவங்கள விட டபுளாக இருப்பாங்க. இப்போ 1 லட்சத்தில் இருக்காங்கன்னா 2வது இடத்துல இருக்கவங்க இவங்க 2.5 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு வாங்குவாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா 1,19,000 தான் முதல்ல இருக்கிற திவ்யாவே வாங்கியிருக்கிறாங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்கிறாங்க 1,10,000 ஓட்டில். பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஃபுல் நெகட்டிவிட்டியாக இருந்தவங்க சர்வைவரில் சீக்கிரமாக வெளியே அனுப்புனாங்க. இதெல்லாம் பிக் பாஸ் போக தான் லாய்க்கு அப்படின்லாம் அப்போ கழுவி ஊற்றுனாங்க. நான் பிக் பாஸ் வந்து மட்டும் என்ன பண்ணுவாங்க இவ்வளோ நெகட்டிவிட்டியோட உள்ள வந்து அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் சான்ஸே இல்லை. இவங்கள விட அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு கோட்டை சின்னதாக்கணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும்னு. இப்போ பக்கத்தில் ஒரு பெரிய பார்வதி எடுத்துகிட்டு வந்து வச்சதும் இந்த பார்வதி மேலே இருக்கிற இதெல்லாம் போயிடுச்சு போல இருக்கு. ஸோ டோன் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பழியெல்லாம் வாங்குறதா இன்னொருத்த வந்திருக்காங்களே, சம்பவம் பண்ணிருக்காங்களே இந்த கப்புள்ஸு. ஸோ அவங்கள வருவோம் அப்புறமா. இப்போ பார்வதி பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்க 1,10,000 ஓட்டு. 3வது இடத்துல விக்ரம் இருக்கிறாரு 97,000 ஓட்டில். இவர் பார்வதியோட மோதிட்டே இருக்கிறாரு. உள்ள தான் ஜெயிச்சிடுறேன் அப்படின்னு ஜெயிச்சிடுறேன்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் உள்ள கூட கமெண்ட் அடிச்சா பார்வதி கிட்ட அவரால் நின்று பேச முடியல. பார்வதி செய்கிறாங்க சிறப்பாக விக்கல்ஸை. இப்போ ஓட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு அடுத்து தான் இருக்கிறாரு. 4வது இடத்துல சபரி இருக்காரு 71,000 ஓட்டில். சபரி ஒரு குரூப்ல டூப் மாதிரி போன ஒரு டைட்டில் வின்னர்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் மக்கள். ஆனால் அவர் ஒரு குரூப்ல டூப் மாதிரி 4வது இடத்துல இருக்கிறாரு. 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு, அரோராவை வச்சிருக்கிறாங்க 66,000 ஓட்டில் வச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் எனர்ஜெட்டிக்காக பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, செம்மையாக டான்ஸ் ஆனாங்க, ஃபன்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் அது மட்டுமே பிக் பாஸ் வீட்டில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, பார்க்கவும் கூடாது. ஏன்னா இன்னொரு கேரக்டர் என்னன்னு பார்க்கணும், ஒரிஜினல் கேரக்டர். அது ரொம்ப மோசமாக இருக்கு. இங்கே சொல்றது எது போய் அங்கே சொல்றது இங்கே சொல்றது, சண்டை மூட்டி விடுறது. இப்போ லாஸ்ட்டாக வீடியோ கூட பண்ணியிருந்தோம். பார்வதியை பற்றி வெளியே ஒரு ஆள் இருக்குன்னு சொல்கிறான், உள்ள நீ வேணுங்கிறா. இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 3-4 பேரோட ரீல்ஸ்ன்னு பண்ணுவாங்களாம். அதனால பார்வதி பண்ணோன்னு நம்ம சொல்ல, பார்வதி பண்ணுறது தப்பு தான். ஆனால் நீ ஏன் தொடர்ந்து அதை ஏற்றி விட்டுருக்க கமருதன் கூட உட்காந்து? அது உன் வேலையாமா? அது தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, ஆதிரை இருக்கும்போதே ஆதிரை வெர்சஸ் கமருதன் பஞ்சாயத்து வந்ததுல அப்பயே பார்த்தோம். அப்பயே நம்ம சொன்னோம் இது மோசமாக இருக்குது, கேம் ஆட மாட்டேங்குது. நான் கேம் ஆடிச்சுன்னா அந்த பலூன் அக்கா ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. நிச்சயமாக இவங்களும் பெரிய விஷமாக தான் இருப்பாங்க. அடுத்து ஆனாலும் அந்த ஒரு நாள் எனர்ஜிக்காக ஓட் போட்டிருக்காங்க மக்கள். ஃபுல்லாக முகத்திரை கீழியும் சீக்கிரமா 66,000 ஓட்டில் இருக்கிறாங்க. 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா கனியக்கா இருக்கிறாங்க 57,000 ஓட்டில். 7வது இடத்துல கெமி 56,000 ஓட்டில். இப்போ வந்து கொஞ்சம் ஓட்டை ஏறி இருக்கு நினைக்கிறேன் கனியக்காவுக்கு அந்த எபிசோடுக்கு அப்புறமா. இப்போவும் நான் சொல்கிறேன், இவங்க போராளி ரெபல் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, பெருசாக ஊதிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இவங்களும் ஒரு டம்மி தான். விஷம், பெரிய விஷம் நினச்சோம், இவங்களோட பெரிய விஷம்லாம் உள்ளே வந்திருக்கு. அதனால தெரியலாமே, கொஞ்சம் கம்மியாக இருக்கலாமே தவிர இவங்களும் மோசம்தான், போகக்கூடிய ஆள் தான். அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா கெமி வந்து ஆரம்பத்திலே முதல் 2 வாரங்களே போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆகிட்டே வராங்க. இப்போ கனியக்காக்கு அடுத்து 7வது இடத்துல இருக்காங்க 56,000 ஓட்டில். இப்போ 8வது இடத்துல சாண்ட்ரா இருக்கிறாங்க 54,000 ஓட்டில். சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு வந்து 2வது இடத்துல இருந்து 8வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதுவும் வந்து நிரந்தரம் கிடையாது. சீக்கிரமா நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுக்கு அப்புறமா ரொம்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்விஸ்ட்னு ஒன்று நடந்து டபுள் எவெக்ஷன் ஒன்று வச்சு சாண்ட்ரா பிரஜன் 2 பேரையும் கூட தூக்கலாம். ஏன்னா இவங்களுடைய அந்த எலைட் மென்டாலிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப ஓவரா இருக்கு. நீங்கள் மற்ற கண்டஸ்டண்ட்டை பேசுறது கூட வேற. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சுபிக்ஷா பற்றி இவங்க பேசுனது இருக்குல்ல, ரொம்ப மோசம். அது இல்லாமல் ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுருக்குறாங்க, ரொம்ப கேவலமாக இருக்கு. இருக்கிறதுல இதுவரை பிக் பாஸ் பார்த்ததுல ரொம்ப நெகட்டிவா இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், டபுள் எவெக்ஷன் அப்படி நடந்து கப்புள்ஸா வந்தீங்களா, கப்புள்ஸா வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சாண்ட்ராவை துரத்துறாங்களா, இல்லை நான் சிங்கிள் எவெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனுக்கு போடுறாங்களா, பாயாசம் இல்லை சாண்ட்ராவுக்கு போடுறாங்களா அப்படின்னு 2 பேர்ல யாருக்காவது போட்டு தான் ஆகணும். மாஸ் மூமெண்ட், மாஸான ஒரு இடம் கிடைச்சிது. மக்கள் அவ்வளோ பெருசா தூக்கி வச்சாங்க. அதை அவங்களே இந்த தலையில மண்ணை வாரி போட்டுப்பாங்கன்னு அந்த மாதிரி சொந்த செலவில் சூனியம் வச்சுட்டு இருக்கிறாங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 9வது இடத்துல வியனா இருக்கிறாங்க 50,000 ஓட்டில். வியனாக்கும் சாண்ட்ராக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நம்ம சாண்ட்ராவையும் டேஞ்சர் ஜோன்ல தான் வைக்கணும். இப்போ 54 சாண்ட்ரா இருக்கிறாங்க, 50 வியனா இருக்கிறாங்க.
பிரஜன்ல இருந்து சுபி, அமித், ரம்யா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரம்யாவை தவிர்த்து அமித், சுபி, பிரஜன் 3 பேருமே பார்த்தீங்கன்னா 49,000 ஓட்டில் இருக்கிறாங்க. கடைசியாக ரம்யா வந்து 48,000 ஓட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வியனாக்கும் பிரஜனுக்கும் நடுவில் ஒரு 100 ஓட்டு தான் இருக்கு. இப்போ பிரஜனுக்கும் சுபிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 100 ஓட்டு தான் இருக்கு. சுபிக்கும் அமித்துக்கும் நடுவில் ஒரு 300 ஓட்டு தான் டிஃபரெண்ட் இருக்கு. அமித்துக்கும் ரம்யாவுக்கும் நடுவில் ஒரு 750 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ரவுண்டு பண்ணதுனால பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு அப்படின்னு சொல்றோம். ஆனால் 750 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப க்ளோஸ் காலில் இருக்கிறாங்க. ஒரு 5000 தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராலேருந்து வியனா, பிரஜன், சுபி, அமித், ரம்யா எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து சிங்கிள் விக்கெட் அப்படின்னு ஒருத்தரை சொல்ல முடியல. நீங்கள் ஒருத்தரை பிக் பண்ணோம் அப்படின்னா ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அன்அஃபிஷியல் சொல்லுது. நாளைக்கு அன்அஃபிஷியல் மாறினாலும் மாறும். டபுள் எவிக்ஷன் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல பிரஜனா போகலாம், சுபி போகலாம், அமித் போகலாம் அப்படின்னு சொல்லுது. இதில் ட்விஸ்ட் நடந்தா வியனா, சாண்ட்ரா இவங்க 2 பேரையும் தூக்கலாம். ஏன்னா அன்அஃபிஷியலில் இவ்வளோ கம்மியாக இருக்கு. அஃபிஷியலில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பழைய சீசன்களில் 5000 ஓட்டு, 6000 ஓட்டு, 8000 ஓட்டு அதிகமாக வாங்கணும் கூட பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அன்அஃபிஷியல் அப்படிங்கிறது நம்ம சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் எடுக்கிறோம். அதனால என்ன வேணா நடக்கலாம். இந்த 6 பேர்லேருந்து யார் வேணா போகலாம், யார் 2 பேர் வேணா போகலாம். உங்கள் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப் பக்கம் வந்தோம்னா இங்கே ஓடு வந்து 2 ஆப்ஷன் டாப்பில் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா 66%, 2வது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா வியனாவை வச்சிருக்கிறாங்க 65%, 1% தான். ஸோ அப்படி இருக்கும்போது வியனா பக்கா டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. ரம்யா 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா கெமி இருக்கிறாங்க 53%. ஸோ டாப் 3 ஃபிக்ஸ் பண்ணோம்னா ரம்யா, கெமி, வியனா இந்த 3 பேர்லேருந்து யார் வேணா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ட்விஸ்ட்னு ஒன்று நடந்தால் அப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ல. அடுத்த லெவலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் கனி இருக்கிறாங்க. இங்கே சாண்ட்ரா இல்லை. ஸோ பிரஜன், கனி, கெமி, வியனா, ரம்யா இந்த 5 பேர்லேருந்து யார் வேணா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிட்டி டேப் சொல்லுது. அன்அஃபிஷியல் கொஞ்சம் வேறவா இருக்கு. அங்கே சுபிக்ஷாலாம் இருக்கிறாங்க, இங்கே சுபிக்ஷா இல்லை. அங்கே அமித் இருக்கிறாரு, இங்கே அமித் இல்லை. ஸோ இதில் நம்ம கம்யூனிட்டி டேப் சொல்கிறது கரெக்டாக இருக்கா, அன்அஃபிஷியல் சொல்கிறவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்லேருந்து யார் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.